நம்ம ஆல்ரெடி மீன் அண்டு மீடியன் பார்த்துருக்கோம் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில். இப்போ மோடு பார்க்க போகிறோம். மோடில் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். 2 மார்க்கில் கொஷின் கேட்டால் எந்த வேர்டு அங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஹெவிலி கான்சன்ட்ரேட்டட் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, அல்லது மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் மோட் அப்படின்னு எழுதணும். போன தடவை நடத்தின ப்ராப்ளம்ஸ் மாதிரியே தான், மீடியன் நடத்துகிற மாதிரியே தான். ரா, டிஸ்க்ரீட், கண்டினியூஸ்னு 3 டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலேருந்து மோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ரா டேட்டா மீன்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ். இதிலேருந்து மோடு என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி, மோர் டைம்ஸ் எது அக்கராக இருக்குன்னு பார்க்குறோம். 15 2 டைம்ஸ் அக்கராக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட மோடு வேல்யூ இஸ் 15. இந்த ப்ராப்ளம் பார்த்தா இதில் இப்போ கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளமில் 70ங்கிறது 3 தடவை அக்கராக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமோட மோடு என்ன அப்படின்னா 70. 70 இஸ் த மோடு. ஏன்னா இது 3 தடவை அக்கராக இருக்குது. மீது இருக்கிற நம்பர் எதுவுமே அந்த அளவுக்கு வரலை, அக்கறை ஆகலை. இப்போ இது ரெண்டுலேயுமே ஒரு வேல்யூ தான் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஸோ இது யூனிமோடல் டைப்பு. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 485 2 தடவையும் 487 2 தடவையும் இருக்குது. அப்போ மோஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் 2 ஐட்டம் 2 தடவை இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பை மோடல் அப்படின்னு சொல்கிறோம். 2 மோடு இருக்குது. ஸோ இதை பை மோடல் சொல்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா ரா டேட்டாவுக்கான ப்ராப்ளம். இப்போ நம்ம டிஸ்க்ரீட் டேட்டா பார்க்கும்போது டிஸ்க்ரீட் டேட்டாவில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் எக்ஸும் எஃப்பும், அதாவது எக்ஸ் அப்சர்வேஷன்ஸும் எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. மோடுனா நம்ம டெஃபினேஷன் படி மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மோடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில் 39 இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவோ, அப்சர்வேஷன் என்னவோ அதை தான் நம்ம மோடுன்னு சொல்கிறோம். அப்போ மோடு இஸ் ஈக்குவல் டு 8 இந்த ப்ராப்ளமுக்கு. தென் அடுத்தது கண்டினியூஸ் டைப். இது டிஸ்கிரிப்டிவ் டைப்போட ப்ராப்ளம். இப்போ இங்கே கண்டினியூஸ் டைப்புக்கு நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம்னா இன்டர்வலில் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பான். அந்த ப்ராப்ளம் அதை கண்டினியூஸ் டைப்பில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற நொட்டேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். எல்லுங்கிறது லோவர் லிமிட் ஆஃப் தி மாடல் கிளாஸ், எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ், F1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் தி மாடல் கிளாஸ், சக்சீடிங் மாடல் கிளாஸ் F2, தென் சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 5 இருக்குது. 10 to 15, 15 to 20 எல்லாமே கண்டினியூஸ்லி இருக்குது. 10 to 15 முடியுது, 15ல் ஆரம்பிக்குது. அப்போ கண்டினியூஸ்லி எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளமோட மோடு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ 30. அப்போ 30ங்கிறத வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ப்ராப்ளம் போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எது மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி, 30ங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் லோவர் லிமிட் ஆஃப் தி மாடல் கிளாஸ் என்ன 25, அதை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். தென் எஃப்ங்கிறது அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, அதை எஃப்னு எடுத்துக்கிறோம். ப்ரிசீடிங் கிளாஸ் ஆஃப் தி ப்ரிசீடிங் ஆஃப் தி மாடல் கிளாஸ் என்ன அப்படின்னா F1, அதை 18 எடுத்துக்கிறோம். F2ங்கிறது சக்சீடிங் மாடல் கிளாஸ் என்னவோ அதை F2ன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் 20. இந்த ப்ராப்ளமில் கிளாஸ் இன்டர்வல் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அப்போ L25, எஃபோட வேல்யூ 30, ஃப்ரீக்வன்சி F1 18, F2 20, தென் கிளாஸ் இன்டர்வல் 5 சூஸ் பண்ணிக்கிறோம். மோடுக்கு ஃபார்முலா நம்ம தெரியும், L + F - F1 டிவைடட் பை 2F - F1 - F2 இன்ட்டு C. இதில் எதெல்லாம் வேல்யூஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு மோடோட வேல்யூ 27.73 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா வேல்யூவுமே கண்டினியூஸ் ஆகலை. இப்போ 5 to 14 இருக்குது, இங்கே 15லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் மோடு கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி மீடியன் சொல்லும்போது நான் இதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5 இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0.5 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். அப்போ 4.5லேருந்து 14.5. அப்போ இங்கே அந்த 14 ஒரு 0.5 மைனஸ் பண்ணோன்னா 14.5லேருந்து 24.5. இங்கே 24.5 to 34.5. இப்படி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளத்தை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
கண்டினியூஸ்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கிறதுல மோஸ்ட் ஃப்ரீக்வென்சி என்னன்னு பார்க்குறோம். அதை ரவுண்ட் அப் பண்ணுறோம். ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதோட லோவர் லிமிட் 24.5ன்னு எடுத்துக்கிறேன். தென் அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி 12ன்னு எடுத்துக்கிறேன். ஃப்ரீக்வென்சியோட ப்ரிசீடிங் வேல்யூ என்னவோ அதுதான் ப்ரிசீடிங் ஆஃப் தி மாடல் கிளாஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அது F1 வந்து 11 எடுக்கிறோம். F2ஓட வேல்யூ 10ன்னு கிடைக்கிது. அப்போ அதிலேருந்து நம்ம மோடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 27.83 கிடைக்குது. இதை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. மோடோட வேல்யூ 27.83 கிடைக்குதான்னு கேல்குலேஷனை போடும்போது செக் பண்ணிக்கோங்க.